மாலை வணக்கம். மிகப்பெரிய கோபக்காரங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்கள நல்லா கவனிச்சு பாருங்களேன். காட்டு கத்தலா கத்துவாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, என்ன பேசணும்னு கூட தெரியாத அளவுக்கு வார்த்தைகள விடுவாங்க, அழுவாங்க, சீக்கிரம் உடைஞ்சு போவாங்க, தனியா பேசுவாங்க, அவசரப்படுவாங்க, தன் பக்கத்து நியாயத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாம, தான் பேச வந்தத கோபத்தில் பேசி மாற்றி மாற்றி கெட்ட பேர் வாங்கிட்டே போவாங்க. ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. முக்கியமாக நடிக்க மாட்டாங்க. ரோட்டில் வண்டியில் போகும்போது யாராவது பின்னாடி இருந்து வேகமாக ஹார்ன் அடித்தா கையசைச்சிட்டு போக விட்டுருவாங்க. லைனில் நிற்கும்போது யாராவது பின்னாடி இருந்து அவசரப்படுத்தினா வழி விடுவாங்க. யாராவது எங்கேயோ கஷ்டப்பட்டா, யாராவது எங்கேயோ வலிச்சா, டிவி சீரியலில் யாராவது வேதனைப்பட்டா இங்கே அவங்களுக்கு வலிக்கும், துடிச்சு போவாங்க. பாவம் இல்லைன்னு தனக்குள்ளே பேசி உணருவாங்க. வளர்ந்த குழந்தை போல இருப்பாங்க. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அதிகமாக தனிமையை நாடுவாங்க. எல்லாரையும் நேசிப்பாங்க. தனக்குன்னு இருக்கிற உயிரை தனக்கு மட்டும்தான் நினச்சி உருகிடுவாங்க. எத்தனையோ நெகட்டிவ் அவங்க மேலே இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் அவங்கள முன்னிறுப்பு செய்யாது. அவங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யவே மாட்டாங்க. எப்போதும் முதுகில் குத்தவே மாட்டாங்க, உயிரே போனாலும். ஸோ கோபப்படுறவங்ககிட்ட கோபப்படாமல் ஆறுதலாக அன்பாக இருங்க.